வணக்கம். என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு முக்கியமான தெய்வத்தோடு தான் வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். சரியா? இது குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில், ஞானமூர்த்தீஸ்வரர் முத்தாரம்மன் கோவில். சரியா? இந்த கோவிலில் நிறைய இப்போது இந்த வருஷம் எனக்கு இதை செஞ்சு கூடம்மா அப்படின்னு கேட்டுட்டு போனீங்கன்னா அடுத்த வருஷம் வரும்போது கண்டிப்பாக அது நடந்திருக்கும். சரியா? அதே மாதிரி அந்த கோயிலில் விசேஷம் என்னென்னா, இப்போ ஆடி மாதம் கொடை நடக்கும். அதுக்கு கொடியேற்றிருப்பாங்க. அது அடுத்ததும் ஆவணி மாதத்தில் கொடியேறிடும். கொடியேறினா தசரா திருவிழா. புரட்டாசி மாதம் ஃபுல்லாகவே பாருங்கள், எல்லா ஊர்லேருந்தும் தசரா போட்டுட்டு வருவாங்க. எதனால் இதுன்னா, இவங்க இப்போ முந்தி ரொம்ப ஆச்சாரமாக இருந்தாங்க. இதெல்லாம் என்னென்னா, ஒரு தவறு செஞ்சா அந்த இடத்துலே அவள் கேட்பா. ஒரு தவறு செஞ்சுட்டு வந்தா அதாவது கோயிலில் இருக்கிறவங்க நம்ம தட்சணை போடுறோம், அதை எடுக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அந்த கோயிலில் நிறைய வருமானங்கள் வரும்போது அதை நம்ம திருடி எடுத்துக்கிறவங்களுக்கு நிறைய தண்டனை கொடுத்துருக்குறாங்க. நிறைய கண்ணெதிர நான் போய் எனக்கு ஃப்ரெண்டு ஃபுல்லாகவே அங்கே கடை வச்சுருக்காங்க, குருக்களாக இருக்காங்க நிறைய. அதே மாதிரி நல்லதே நம்ம நினச்சோம், ஒருத்தரை கெடுக்காமல் அவகிட்ட ஊருக்காக கேட்டோம்னா, அடுத்த மக்களுக்காக, நம்ம மக்களுக்காக நம்ம கேட்குறத விட அடுத்த மக்களுக்காக நீங்கள் வேண்டுனா உங்கள் பை நிறையும். புரியுதா உங்களுக்கு? அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அம்மா தாயேன்னு உண்மையான மனசோட கேட்டால் உங்கள் மடி நிறையும். அங்கே குழந்தை வரம் கேட்குறதுக்கு போவாங்க. குழந்தை வரம் கேட்டால் இப்போ என் பொண்ணுக்கெல்லாம் 2 பேருக்குமே அவள் காலடியில் இருக்கிற பழம் வச்சு 2 கணவன் மனைவிக்கு கொடுத்தாங்க. கரெக்டாக அவங்களுக்கெல்லாம் 51 நாள் தான். 2 பேருமே, ஒருத்தருக்கு 6 வருஷம் குழந்த இல்லை, ஒருத்தருக்கு 2 வருஷம் குழந்த இல்லாமல் தான் இருந்தாங்க. ஆனால் அதாவது கொடுத்து 61 நாள், 51 நாள் தான். 51 நாளில் அவளுக்கு குழந்த கன்சீவ் ஆகிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் அவங்க இல்லைன்னா அணுவும் அசையாது. எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். சில நேரங்கள் நானும் அவளும் சண்டை போடுற மாதிரிலாம் பேசுவோம். ஏன்னா அவள் தான் என் உடம்புலையும் கிட்டத்தட்ட 20 வருஷமாக இருக்கா. ஏன்னா எனக்கு சாமியே பிடிக்காது, மேக்ஸிமம் சொல்லியிருக்கேன் நிறைய. எனக்கு சாமியே பிடிக்காமல் இருந்தப்போ இவள் மட்டும்தான் எனக்கு ஒரு தாங்கல் கல் மாதிரி இருந்தாள். நான் இருக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு எனக்கு ஆறுதல் கொடுக்குறவ எங்கள் அம்மா தான். ஆனால் இவளை சமந்துட்டு நம்ம பொய் பேசக்கூடாது. நம்மளுக்கு அதாவது நான் நிறைய பார்த்துட்டேன். ஒரு நல்லது செய்கிறா, ஆனால் அதை மக்கள் புரிஞ்சுக்கலை. ஒரு தப்பு செய்கிறா, ஒரு நேரம் மன்னிச்சு விடுறா, 2வது தப்பு செய்கிறா, அதுக்கப்புறம் மன்னிச்சு விட்றா, 3வது தப்பு செய்கிறா, அதையும் மக்கள் திருந்த மாட்டேன்றாங்க. அதனால தான் இந்த திருவிழாலெல்லாம் பாருங்கள், ரொம்ப சண்டை வரும், ஒருத்தன் வெட்டிப்பான், அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் நிறைய இருந்தது. அதனாலேயே சூரசம்ஹாரம் நடக்கும்போது எல்லாருமே ஒரிஜினல் அருவா வச்சுக்கக்கூடாது, வால் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லிலாம் சொல்லிட்டாங்க. அதனால் இந்த சாமி ஒரு உக்கிரமானவள் தான். ஆனால் நம்மளுக்கு அம்மான்னு போய் காலில் விழுந்தா அவனை நடத்தி வைக்காத எந்த ஒரு இதுவுமே இல்லை, தீராத வினையும் தீர்த்து வைப்பாங்க. அதனால் இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து 12 கிலோமீட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.